இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் சேனலில் வேகன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அதே போல் அப்ளிகேஷன் என் டேட்டுக்கு முன்னாடி உங்களால் அப்ளை பண்ணவும் முடியும். இன்னொரு ரெக்வஸ்ட்டும் இருக்குது. இந்த சேனல் ஆரம்பித்தது எக்ஸ்க்ளூசிவாக படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கான இன்டர்ன்ஷிப்காகவும் படித்து முடித்து வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்காகவும் ஆரம்பித்த இந்த சேனல் இது வரைக்கும் நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் ஆகவே இல்லை. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது படிச்சுட்டு இருக்காங்க, இல்லை படித்து முடித்து வேலை தேடிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த சேனல் லிங்கை கொடுங்க. அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அது அவங்களோட பிரைட் ஃபியூச்சருக்கு ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிஎஸ்என்எல் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரெயினி இந்த வேக்கன்சி வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பிஎஸ்என்எல் அப்படிங்கிறது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே இருக்குது. இதில் சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரெயினியில் டெலிகாம் அண்ட் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு மாத்திரம் ஒரு 120 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வேகன்சியோட டீட்டெயில்ஸ் வந்து ஒன் பை ஒன்னாக பார்த்துருவோம். ஸோ இந்த எக்ஸிக்யூட்டிவ் ட்ரெயினின்றது டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் டெலிகாம் ஃபினான்ஸ்க்கு மாத்திரம் எடுக்கிறாங்க. இந்த அனௌன்ஸ் பண்ண டேட்டு அதே மாதிரி லிங்க்கு ஓப்பன் ஆனது நேற்றுக்கு, அதாவது 5th February 2026. க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா 7th March 2026. இதில் ஒரு 7 டேஸ்க்கு வந்து எடிட்டிங் விண்டோ ஓப்பனாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ஏதாவது மாடிஃபை பண்ணணும், எடிட் பண்ணணும் உங்கள் அப்ளிகேஷனில் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு 8th Marchலேருந்து 15th March 2026 வரைக்கும் எடிட்டிங் விண்டோ ஓப்பனாக இருக்கும். டென்டேட்டிவாக எக்ஸாமினேஷன் டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது 29th March 2026 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது இல்லாமல் அதர் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 120 வேகன்சிலையும் சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரெயினியில் டெலிகாம் டிபார்ட்மெண்ட்டுக்கு 95 வேகன்சியும் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு 25 வேகன்சியும் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரேக்கப்ஸும் கொடுத்துருக்காங்க. கேட்டகிரி வைஸ் பிரேக்கப்ஸு எஸ்சிக்கு 14 சீட்டு, எஸ்டிக்கு 7, ஓபிசி என்சிஎல்க்கு 25, இடபிள்யூஎஸ்க்கு 9, ஓசி ஓபிசி சிஎல்க்கு வந்து 40, இதில் பிடபிள்யூபிடிக்கு 2. அதே மாதிரி ஃபினான்ஸில் 25 பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு 4, எஸ்டிக்கு 2, ஓபிசி என்சிஎல்க்கு 6, இடபிள்யூஎஸ்க்கு 2, ஓபிசி ஓசி ஓபிசி சிஎல்க்கு 11, அதே மாதிரி பிடபிள்யூபிடிக்கு ஒன்று வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து எல்லா அதாவது யூஸ்வலாக கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூபிடி இடபிள்யூஎஸ்க்கு என்னென்ன விதமான ஏஜ் ரிலாக்ஸேஷனோ இல்லை மற்ற என்ன ரிலாக்ஸேஷன் இருக்கோ எல்லாமே இது அப்ளிகபிள் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். இதோடைய இனிஷியல் சேலரி அப்படிங்கிறது 50,500 ருபீஸாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் போஸ்டிங் வாங்கிட்டீங்க அப்படின்னா இந்தியாவுக்குள்ளே எங்கே வேணால் உங்களோட ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும், போஸ்டிங் இருக்கும், நீங்கள் அங்கே சர்வ் பண்ணணும். இந்தியன் நேஷனல்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ 21 இயர்ஸ் வந்து மினிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் 30 சொல்லியிருக்காங்க. ஆனால் இது ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்றதுனால ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்றது இது இங்கே வந்து எல்லாமே அப்ளிகபிள் தான். ஸோ உங்களுக்கு வந்து ஓபிசி சிஎல் இடபிள்யூஎஸ் அன்ரிசர்வ்ட் கேட்டகரியாக இருந்தால் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 30 இயர்ஸ். இதே ஓபிசி என்சிஎல்ல இருந்தால் 33 இயர்ஸ், எஸ்சி எஸ்டி இருந்தால் 35 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். பிடபிள்யூபிடி கேண்டிடேட் வந்து நீங்கள் ஜென்ரலோ ஓபிசி சிஎல்ஓ இடபிள்யூஎஸ்ஸாக இருந்தால் 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதே பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டில் ஓபிசி என்சிஎல்லாக இருந்தால் 43 வயசு வரைக்கும், பிடபிள்யூபிடி கேண்டிடேட்லேயே எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 45 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது அவங்க கொடுத்துருக்க ஏஜ் ரிலாக்ஸேஷன். அதே மாதிரி இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷனை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட் அப்படின்ற 10th மார்க் ஷீட்டு, இல்லைன்னா 12th செகண்டரி ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட் அப்படின்ற 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு இல்லை அப்படின்னா நீங்கள் யூனிவர்சிட்டி நீங்கள் எப்படி கிராஜுவேஷன் படிச்சிருந்தா தான் இந்த அப்ளை பண்ண முடியும். ஸோ கிராஜுவேஷனில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க சர்டிஃபிகேட்ஸு, டிசி இல்லை அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரூஃப் கொடுக்கணும். வேறு எந்த ப்ரூஃபும் அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஜ் ப்ரூஃப்க்கு கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும். முக்கியமாக வந்து நீங்கள் ரிசர்வேஷன் கேட்டகரி, அதாவது எஸ்சி எஸ்டி ஓபிசி என்சிஎல் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணாமல் எந்த வேலையும் இதில் நடக்காது அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டாக இருந்தால் அவங்க என்ன மாதிரியான டிசபிலிட்டியோடு இருக்காங்க அப்படின்றதுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் போர்டிலேருந்து வாங்கின அந்த சர்டிஃபிகேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். ஓபிசி என்சிஎல்லாக இருந்தால் 1/4/2025 வந்து அதுக்கப்புறம், அதாவது யூஸ்வலாக என்சிஎல் வந்து 1 இயர்க்கு தான் தருவாங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் டெலிகாம் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் அந்த 95 வேகன்சிக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பிஇ பிடெக் படிச்சிருக்கணும்.
இன்ஜினியரிங்கில் எலக்ட்ரானிக் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன். இல்லை இதில் ஏதாவது வேற காம்பினேஷன் பிரான்ச் வேறு ஏதாவது இருக்கலாம். ஸோ இதில் 60 ஆர் அபவ் 60 மார்க் வாங்கி பாஸ் பண்ணிக்கணும். முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, நீங்கள் இந்தியன் நேஷனல் மாத்திரம் இல்லை, இந்தியாவில் இருக்கிற ரெக்கக்னைஸ்டு யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷனில் நீங்கள் படிச்சிருக்கணும். ஸ்டேட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை பற்றி சொல்லலை, ரெக்கக்னைஸ்டு யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷன் யூஜிசி அப்ரூவ்டாக இருக்கணும். அதே சமயம் ஃபுல் டைமாக படிச்சிருக்கணும். அவங்க மட்டும்தான் இந்த போஸ்டிங்கெல்லாம் அப்ளை பண்ண முடியும். இதுக்கப்புறம் வந்துட்டு ஃபுல் டைம் பேசிஸ்ன்றது ரொம்ப முக்கியம். இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும், யூஜிசி அப்ரூவ்டு இன்ஸ்டிடியூஷனாக இருக்கணும், அதே மாதிரி இந்தியன் நேஷனலாக இருக்கணும். இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது ஃபினான்ஸு. ஃபினான்ஸுக்கு நீங்கள் அந்த 25 வேகன்சிக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாவோ இல்லை காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்சியோ படித்த ஒரு கேண்டிடேட்டாக இருக்கணும். ஸோ இந்த டிகிரி சர்டிஃபிகேட்டோ இந்த டிகிரி எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணலாம். இப்போ ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கேன் அப்படின்னா அவங்கெல்லாம் அப்ளை பண்ண முடியாது. மொத்தம் 27 சிட்டிஸில் மட்டும்தான் இந்த எக்ஸாம் வந்து நடக்க போகுது. அதாவது செலெக்ஷன் அப்படின்றது ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன், அப்புறம் இன்டர்வியூ, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ஸோ அதர் ப்ராசஸ், ஈவன் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் கூட இருக்குது. சாரி, மெடிக்கல் ஃபிட்னஸ் இருக்குது. ஸோ ஒரு எக்ஸாமினேஷனும் 27 சென்டரில் மாத்திரம்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாடு அப்படின்னு பார்க்கும்போது சென்னை மாத்திரம்தான் உங்களுக்கு வந்து சென்டராக இருக்க போகுது. இதை தவிர அப்படின்னா 27ம் ஃபுல்லாக படித்தா ஒரு மாதிரி டைம் வந்து இந்த வீடியோ லென்த் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ சவுத் இண்டியன் கேண்டிடேட்டாக இருந்தால் சென்னை ஆப்டாக இருக்கும், இல்லை பெங்களூர் கொஞ்சம் ஆப்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இடத்துல இல்லைன்னா விஜயவாடா ஓகே அப்படின்னா விஜயவாடா இதுதான் சவுத்தில் இருக்குது. இதை தவிர உங்களுக்கு வந்து போர்ட் பிளேயர், கவுஹாத்தி, ராய்ப்பூர், ஷிம்லா, ஜம்மு, ராஞ்சி, பெங்களூர், ட்ரிவாண்ட்ரம், கொல்கட்டா, போபால், மும்பை, ஷில்லாங், ஸோ இந்த மாதிரி மெயின் சிட்டிஸ் ஒவ்வொரு கேபிட்டல் சிட்டிஸும் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இடத்துல மாத்திரம் தான் எக்ஸாம் நடக்கும். இதில் ஏதாவது ஒரு சென்டர் உங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் எங்கே கிட்ட உங்களுக்கு இருக்குது, என்னால் அந்த இடத்துக்கு ரீச் ஆக முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க மாத்திரம் அந்த சென்டரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்றது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இருக்கிற ஒரு டெஸ்ட் இருக்க போகுது. இந்த டெஸ்ட்டு வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற அந்த சென்டரில் நீங்கள் கண்டிப்பாக எழுதி ஆகணும். அதே மாதிரி இது வந்து எழுதுகிற கேண்டிடேட் எத்தனை கேண்டிடேட்டோ அதை பொறுத்து நார்மலைசேஷன் அப்படின்ற அந்த கேட்டகரிக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. எடுத்துகிட்டு போய் அது மூலமாக மெரிட்டில் தான் உங்களை செலக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ நான் கொடுத்துருக்குற அதே மாதிரி ஒரு உங்களுக்கு வந்து ஒரு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். இதில் மெரிட்டில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். நீங்கள் அப்ளிகேஷனில் கொடுக்குற விஷயங்கள், நீங்கள் இதுதான் படிச்சிருக்கேன், இதுதான் ஏஜு, அந்த மாதிரி உங்களை பற்றி நீங்கள் கொடுக்குற அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு மாத்திரம் தான் உங்களை கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷனுக்கு அவங்க கூப்பிட போகிறாங்க. ஸோ இப்போ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் நீங்கள் கொடுத்துருக்க எல்லா இன்ஃபர்மேஷனும் கரெக்டாக அப்படின்னு வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ எல்லா ஒரிஜினல்ஸும் எடுத்துகிட்டு போயிடுங்க, எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க. முக்கியமாக நீங்கள் இப்போ வேறு ஏதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்லேயோ பப்ளிக் லிமிடெட் கம்பெனிலையோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ப்ராப்பர் சேனல் மூலமாக அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி என்ஓசி அப்படின்ற அந்த விஷயங்கள், நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் உங்களோட ப்ரெசன்ட் எம்ப்ளாயிட்ட வந்து அதை வாங்கிட்டு போயிடுங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா சர்டிஃபிகேட்டும் எடுத்துகிட்டு போயிடுங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஒன்ஸ் முடிஞ்சதுன்னா உங்களுக்கு ஒரு மெடிக்கல் ஃபிட்னஸ் இருக்குது. அந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் அப்படின்றது நீங்கள் bsnl.co.in போனீங்கன்னா அங்கே மெடிக்கல் ஃபிட்னஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றதுக்கான ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மெடிக்கல் ஃபிட்னஸும் நீங்கள் பாஸ் பண்ணணும். மெடிக்கல் ஃபிட்னஸ் நீங்கள் பாஸ் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த வேலையே உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் உங்களோட செலெக்ஷன் ப்ராசஸாக இருக்கும் போது. அதே மாதிரி இப்போ பிஎஸ்என்எல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஏதாவது அதாவது பேரண்ட்ஸ் வந்து பிஎஸ்என்எல் ஒர்க் பண்ணுறாங்க, அந்த மாதிரி டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்டாக இருந்தால் எந்த விதமான சலுகையும் கொடுக்கப்படாது அப்படின்றத ஏற்கனவே சொல்லிட்டாங்க, இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லேயே சொல்லிட்டாங்க. சிலபஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு எம்சிக்யூ கொஷின்ஸ் வந்து எதுலேருந்து வரும் அப்படின்னா, நீங்கள் டெலிகாம் டிபார்ட்மெண்ட்டு 95 வேகன்சிக்கு அனௌன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து டெக்னிக்கல் டெஸ்ட்டாக இருக்கும். பார்ட் 1ல் ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து 40 மார்க்குக்கு இருக்கும். பார்ட் 2ல் வந்து டெக்னிக்கல், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதில் வந்து ஒரு 160 மார்க்குக்கு உங்களுக்கு கொஷின் வந்து இருக்கும். டோட்டலாக 200 மார்க்கு. அதே மாதிரி நீங்கள் ஃபினான்ஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்க, அது 25 வேகன்சிக்குன்னா ஆப்டிடியூட் டெஸ்ட்டில் 40 மார்க் இருக்கும். அது மாதிரி நீங்கள் படித்த அந்த சப்ஜெக்டில் டெக்னிக்கல் வந்து உங்களுக்கு வந்து 160 மார்க்ஸ்க்கு உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் வந்து வரும். ஸோ இதுதான் அவங்க சொல்லியிருக்கிறது. இந்த
சிலபஸ் இருக்குங்களா, அந்த சிலபஸ் வந்து டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் என்னென்ன மாதிரியான சப்ஜெக்ட்ல இருந்து என்னென்ன மாதிரியான லெசன் ஃபுல்லாவே ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்துருக்காங்க. ஸோ நீங்க அவங்களோட வெப்சைட்ட நீங்க விசிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதுல வந்து உங்களுக்கு டெக்னிக்கல் சைட்ல நீங்க படிச்சிருக்கீங்களா, டெக்னிக்கல் சைட்ல உங்களுக்கு என்னென்ன சிலபஸ் அப்படின்றத டீட்டெயிலா குடுத்துருக்காங்க. ஸோ நீங்க அத வந்து பார்த்துட்டு, அதுக்கேத்த மாரி உங்களோட எக்ஸாமினேஷனுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ண வசதியா இருக்கும். அத வந்து இந்த வீடியோல நான் கொண்டு வரல. அதே மாரி மினிமம் குவாலிஃபை மார்க் அப்படின்றது கு எ நெறைய பேருக்கு அந்த டவுட் இருக்கும். எவ்வளோ வாங்குனா நான் வந்து பாஸு அப்படின்ற மாரி. ஃபர்ஸ்ட்டு ஒரு விஷயம் மைனஸ் மார்க் இருக்கு. சரிங்களா? நீங்க ராங் ஆன்சர்ஸ் எழுதினீங்கன்னா மைனஸ் மார்க்கு 0.25. அதே மாரி மினிமம் குவாலிஃபை அப்படின்றது பார்ட் 1, பார்ட் 2. பார்ட் 1 வந்து காமன். அது வந்து ஆப்டிட்யூட். பார்ட் 2ன்றது நீங்க படிச்ச சப்ஜெக்ட். ஸோ இது 2ம் சேர்த்து 40% வந்து நீங்க கண்டிப்பா வந்து மார்க் எடுத்திருக்கணும். அதே மாரி இதுல வந்து நெறைய அந்த எஸ்சி, எஸ்டி, ஓபிசி இதுக்கெல்லாம் வந்து நெறைய அ மார்க் கம்மியாலாம் கூட குடுத்துருக்காங்க. ஓவரால் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 50% ஃபார் ஜெனரல் கேண்டிடேட்ஸ். எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பிடபிள்யூபிடி, இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ் அவங்க அந்த கேட்டகரியா இருந்தா, நீங்க 35 மார்க்ஸ் வாங்கியிருந்தா போதும். கம்பைன்டா 45% மார்க் வாங்கியிருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க. பட் எந்த விதத்திலயும் மினிமம் குவாலிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க படிக்காதீங்க, எழுதாதீங்க. மேக்ஸிமம் அப்படின்றத நெனச்சு படிங்க. அப்பதான் இந்த மாதிரியான வேலையெல்லாம் கிடைக்கும். ஸோ இது ஒன்ஸ் நீங்க இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த வேலை கிடைக்கும். வேலை கிடைச்சா, இதுல வந்து ட்ரெய்னிங் வந்து உங்களுக்கு புரொபேஷன் பீரியட் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி ஒரு பாண்டும் இருக்கு. எந்த கேண்டிடேட் செலக்ட் ஆகுறீங்களோ, இந்த சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரெய்னி, டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்ல செலக்ட் ஆறீங்களோ, ஒரு 9 லேக்ஸ்க்கு வந்து நீங்க ஒரு பாண்ட் வந்து பிஎஸ்என்எல்க்கு வந்து குடுக்க வேண்டியிருக்கும். அம் புரொபேஷன் பீரியட் அப்படின்றது, அதாவது ட்ரெய்னிங் பீரியட் அப்படின்றது 2 இயர்ஸ் வந்து உங்களுக்கு ட்ரெய்னிங் பீரியடா இருக்கும். காமன் மேனேஜரியல் ட்ரெய்னிங் வந்து 13 வீக்ஸும், ட்ரெய்னிங் ஃபங்ஷனல் ஸ்ட்ரீம்க்கு எப்படி ஒர்க் பண்றது அப்படின்ற ஃபங்ஷனல் ஸ்ட்ரீம் ரிலேட்டட் ட்ரெய்னிங் வந்து 13 வாரமும், அதே மாரி ஆன் ஜாப் ட்ரெய்னிங் வந்து 26 வீக்ஸும் இருக்கும். ஸோ இதெல்லாமே சேர்த்து தான் அவங்க குடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு புரொபேஷன் பீரியட் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்காங்க. இந்த புரொபேஷன் பீரியட்ல கரெக்ட்டா நீங்க கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா, உங்களோட கேண்டிடேச்சர அவங்க கேன்சல் பண்ணிருவாங்க. கெரியர் ப்ரோக்ரஷன் அதாவது ஒன்ஸ் நீங்க ட்ரெய்னிங் முடிச்சுட்டீங்க அப்படின்னா, என்னுடைய அ அந்த அ கரியர் வாழ்க்கை எப்படி இருக்கும்? பிஎஸ்என்எல்ல அப்படின்னா, நீங்க வந்து ஒன்ஸ் நீங்க புரொபேஷன் பீரியட் முடிச்சுட்டீங்க அப்படின்னா, நீங்க வந்து அனதர் சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ற அந்த கேடர்ல வந்து நீங்க ஒர்க் பண்ணுவீங்க. அதே மாரி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு இதே வந்து அடுத்தது அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர் E4 பே ஸ்கேல்ல வந்து நீங்க ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி நெறைய அ அடுத்தடுத்த அப்டேஷன் இருக்கும். ஸோ அது நீங்க ஃபுல்லாவே அட்வர்டைஸ்மென்ட்லயோ இல்ல அவங்களோட வெப்சைட்ஸ்லயோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முக்கியமா வந்து உங்களுடைய அந்த அடுத்தடுத்த கிரேடுக்கு நீங்க போறது அப்படிங்கிறது, இந்த டெஸ்ட்லயும், இன்டர்வியூலயும் நீங்க என்ன மார்க் எடுக்குறீங்களோ, அத வச்சு தான் உங்களோட சீனியாரிட்டிய கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தவங்க செலக்ட் ஆயிருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட்டு வந்து அவங்களுக்கு அடுத்த போஸ்டிங் வந்து அடுத்த சீனியாரிட்டி வந்து உங்களுக்கு கிடைக்கும். கடைசி மார்க் எடுத்தவங்களுக்கு கடைசியா தான் கிடைக்கும். ஸோ அதனால மார்க் இந்த எக்ஸாமினேஷன்லயோ, இன்டர்வியூலயோ மார்க் அதிகமா செக்யூர் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ம். அதே மாரி எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்க வந்து ஓபிசி, இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டா இருந்தா 2500ம், எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டா இருந்தா 1250 உங்களோட ஃபீஸா வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அ ஃபீஸ் வந்து ஆன்லைன் தான். அப்ளிகேஷன் ஆன்லைன் மாரி ஃபீஸும் ஆன்லைன் தான். நீங்க இன்டர்நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எத வேணா யூஸ் பண்ணி பே பண்ணிக்கலாம். ஃபீஸ் ஒன்ஸ் பே பண்ணிட்டீங்கன்னா, அது கண்டிப்பா உங்களுக்கு ரிவைஸ் பண்ணி தரமாட்டாங்க. ஸோ ஃபீஸ் வந்து நீங்க அதே மாரி ஃபீஸ் பே பண்ணும்போது அந்த விண்டோ கரெக்ட்டா பே ஆயிட்டு அந்த விண்டோ வந்தா நீங்க அத பிரிண்ட் கூட எடுத்து வச்சுக்கோங்க உங்களோட ரெஃபரன்ஸ்க்கு. இத தவிர நீங்க ஒரு உங்களோட பெர்சனல் மொபைல் நம்பரும், ஒரு இமெயில் ஐடியும் பெர்சனல் இமெயில் ஐடியும் குடுக்க வேண்டியிருக்கும். அதுல ஒரு ஓடிபி வேற வரும். அந்த ஓடிபிய நீங்க குடுக்கணும். அதே மாரி இமெயில் ஐடிக்கு ஒரு லிங்க் வரும். அத டச் பண்ணி ஆக்டிவேட் பண்ணணும். அப்பதான் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகும்.
அதுக்கப்புறம் தான் உங்களால் அப்ளிகேஷனே போட முடியும். ஃபர்தராக எல்லா கம்யூனிகேஷனும் அந்த இமெயில் ஐடியிலேயும் அந்த மொபைல் நம்பர்லேயும் மட்டும்தான் வரும். ஸோ இந்த ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் அந்த மொபைல் நம்பரையும் அந்த இமெயில் ஐடியும் ஆக்டிவாக வச்சுக்கோங்க. இதை தவிர வந்து உங்களுக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அது 20 to 50 கேபிக்குள்ளே இருக்க மாதிரி. அதே மாதிரி உங்கள் சைன் ஒயிட் பேப்பரில் பிளாக் இங்கில் உங்கள் சைன் போட்டுட்டு அதை 10 to 20 கேபிக்குள்ளே இருக்க மாதிரி ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரெண்டுத்துக்கும் நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் முன்னாடியே, எப்படி ஸ்கேன் பண்ணி எடுக்கிறது வீட்லேயே, ஸ்கேனர் இல்லாமல் கூட எப்படி ஸ்கேன் பண்ணி எடுக்கிறது அப்படின்றத நான் போட்டிருக்கேன். அடுத்தது 10th மார்க் ஷீட், இது வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த்துக்கு ப்ரூஃபாக எடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி 12th மார்க் ஷீட்டையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. டிகிரி சர்டிஃபிகேட், நீங்கள் என்ன மாதிரியான டிகிரி படிச்சிருந்தாலும் அதுக்கான அந்த சர்டிஃபிகேட் இருந்தால், நீங்கள் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம், டிகிரியாக இருக்கலாம், அதை ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கன்சால்டேட் மார்க் ஷீட் வந்து கண்டிப்பாக வந்து செமஸ்டர் ஒவ்வொரு செமஸ்டருக்கும் வர அந்த மார்க் ஷீட்டையும் ஸ்கேன் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் இதுதான் இந்த பர்சன் அப்படின்ற அந்த ஐடென்டிட்டியை காமிக்கிற மாதிரி ஆதார் கார்டோ, பாஸ்போர்ட்டோ, டிரைவிங் லைசன்ஸோ, ஓட்டர் ஐடியோ, ஏதாவது ஒரு ப்ரூஃப் ஃபோட்டோ ஐடென்டிட்டிக்கு அதை வந்து ஸ்கேன் பண்ணி அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ரிசர்வேஷன், நீங்கள் ஒரு வேளை வந்து எஸ்சி, எஸ்டி, ஓபிசி இல்லை பிடபிள்யூபிடி கேண்டிடேட் யாராக இருந்தாலும் நீங்கள் வந்து ரிசர்வேஷன் கேட்டகரியை சேர்ந்தவங்களாக இருந்தால் அதுக்கான ப்ரூஃப் கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ் அந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் வாங்கின பிடபிள்யூபிடி சர்டிஃபிகேட்டை வந்து மெடிக்கல் சர்டிஃபிகேட்டை நீங்கள் ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி எடிட்டிங் விண்டோ ஒரு 7 days ஓப்பனாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஏதாவது சேஞ்ச் இருந்தால் பண்ணலாம், பட் எடிட்டிங் பண்ணுற அளவுக்கு எல்லாம் போகாதீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளிகேஷன் போடும் போதே கரெக்டாக எல்லா ஃபீல்டையும் நீங்கள் ஃபில்அப் பண்ணிடுங்க. அதான் வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அதே மாதிரி மல்டிபிள் அப்ளிகேஷன் போடாதீங்க. மல்டிபிள் அப்ளிகேஷன் போட்டால் ஃபஸ்ட்டு போட்ட அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணி கடைசியாக என்ன அப்ளிகேஷன் போட்டிங்களோ அதை தான் எடுத்துப்பாங்க. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேயோ, பப்ளிக் செக்டார்லேயோ, இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்லேயோ, இல்லை எங்கே நீங்கள் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் ப்ராப்பர் சேனல் நோ அப்ளிகேஷன் சர்டிஃபிகேட்டோட அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி அதையும் கொண்டு போயிடுங்க. இவ்வளோ தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இதை தவிர ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த அப்ளிகேஷன் போடும்போது நீங்கள் ஃபீஸ் கட்டியிருந்தாலும் சரி, அப்ளிகேஷன்னாலும் சரி, எதுனாலும் அதோட ப்ரூஃப், அதோட அப்ளிகேஷன் எல்லாம் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து கையில் வச்சுக்கோங்க. இந்த ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் அது வந்து உங்களோட ரெஃபரன்ஸ்க்கு கண்டிப்பாக தேவைப்படும். முக்கியமாக தப்பான இன்ஃபர்மேஷன் எதுவுமே கொடுக்காதீங்க. கண்டிப்பாக வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க உங்கள் கேண்டிடேச்சரை. ஸோ கரெக்டான இன்ஃபர்மேஷன் டைப் பண்ணும்போது சர்டிஃபிகேட்டில் ஒரு மாதிரி ஸ்பெல்லிங்கும், நீங்கள் அப்ளிகேஷனில் ஒரு மாதிரி உங்கள் நேமோட ஸ்பெல்லிங்கோ, உங்கள் அப்பா அம்மாவோட நேமோட ஸ்பெல்லிங்கோ எல்லாம் மாற்றிடாதீங்க. எல்லாமே கரெக்டாக உங்கள் சர்டிஃபிகேட்டுக்கும் அப்ளிகேஷனுக்கும் கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது எல்லாமே மெடிக்கல் ஃபிட்னஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி bsnl.co.in அதில் போயிட்டு மெடிக்கல் ஃபிட்னஸ் நீங்கள் அதை ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும் நீங்கள் மெடிக்கலாக ஃபிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வச்சு நீங்கள் இந்த அப்ளிகேஷன் போடலாமா வேணாமா அப்படின்ற அந்த டிசிஷனுக்கு வந்துடலாம். ஸோ உங்களோட அட்மிட் கார்டோ இல்லை அதர் இன்ஃபர்மேஷனோ அவங்களோட ரெகுலராக அவங்களோட வெப்சைட்டில் இருக்க லிங்க்லேயும் அப்டேட் ஆகும். அட் த சேம் டைம் சில விஷயம் உங்களோட இமெயில் ஐடிக்கும் வந்துடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அடிக்கடி அவங்களோட வெப்சைட்டை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை தவிர வந்து உங்களுக்கு பெருசாக வேறு எந்த விஷயமும் அட்வர்டைஸ்மெண்ட்டில் இல்லை. பிடபிள்யூபிடி சர்டிஃபிகேட் வந்து ஒன்று வந்து அவங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் கடைசி பேஜ் 2 பேஜ் வந்து இருக்குது. ஸோ பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டாக இருந்தால் இந்த நோட்டிஃபிகேஷன் படிக்கும்போது கடைசி 2 பேஜ் வந்து அந்த சர்டிஃபிகேட் காப்பி அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து அதை நீங்கள் எந்த கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் உங்கள் பக்கத்தில் இருக்கோ அங்கே சைன் வாங்கி அதை நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இதை தவிர உங்களுக்கு வேறு எதுவும் கொரீஸ் இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து BSNL rectt@bsnl.co.in அப்படின்ற அந்த மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் உங்கள் கொரீஸை வந்து எழுதி கேட்கலாம். அவங்களோட வெப்சைட் அப்படின்றது www.bsnl.co.in. அதே மாதிரி externalexam.bsnl.co.in. இதில் வந்து நீங்கள் அடிக்கடி ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அப்ளிகேஷனோ இல்லை உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷனோ இல்லை ஃபீஸ் கட்டுறதோ எல்லாமே அஃபிஷியல் வெப்சைட்டில் மாத்திரம் பண்ணுங்கள். முக்கியமாக நோட்டிஃபிகேஷன் இங்கிலீஷில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாம் கிராஜுவேஷன் படித்தவங்க தான் இதை அப்ளை பண்ணவே போகிறீங்க. ஸோ நீங்கள் போயிட்டு ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் படிங்க. என்னோடய வீடியோ ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ தான். நீங்கள் குவாலிஃபைடா அப்படின்னு பார்க்குறதுக்கு நீங்கள் நோட்டிஃபிகேஷனை ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் படிங்க. படிச்சுட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்கள் அப்ளை பண்ணுறதா வேண்டாமான்னு. அப்ளை பண்ணணும் அப்படின்னீங்கன்னா இங்கே நான் கொடுத்துருக்கிறது அஃபிஷியல் வெப்சைட்.
நீங்கள் bsnl.co.inக்கு போகலாம், இல்லை externalexams.bsnl.co.inக்கு போகலாம். அங்கே கொடுத்துருக்க லிங்க் மூலமாக மாத்திரம் அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. இமெயில் ஐடியில் லிங்க்கும் கரெக்டாக கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா அப்ளிகேஷனை போடுங்க. அப்ளை பண்ண போகிற எல்லோருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்த எல்லோருக்கும் ஷேர் பண்ண எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வேறு ஏதாவது ஒரு வேகன்சி வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.